நாம இன்னைக்கு அப்படியே சிஆர்டி என்ட்ரிஸை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. சிஆர்டினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் இதில் ஒரு சின்ன ட்ரிக் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே கேண்டல் ரேஞ்ச் தெரியும். பட் வந்து அது எங்கேருந்து எடுக்கணும், அது இன்னொரு கன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன கவனிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டையும் சொல்கிறேன். பொதுவாக வந்து கேண்டில் ரேஞ்ச் தெரியும்னா வந்து நார்மலாக வந்து நம்ம சொல்கிறது வந்து 3 கேண்டில்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும், அதாவது இது வந்து அக்கமுலேஷனு, இது வந்து மேனிப்புலேஷனு, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த 3வது கேண்டில் தான் வந்து நம்ம என்ட்ரியை வந்து எதிர்பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல் சைடுக்கான லிக்விடிட்டி, இது வந்து பை சைடுக்கான லிக்விடிட்டினா ஒரு செல் கேண்டில் இங்கே இருக்கும், ஒரு மேனிப்புலேஷன் கேண்டில் இங்கே உருவாகும், திரும்ப ஒரு பை கேண்டில் மேலே போகும். சரியா, இதுதான் வந்து 2 சைடுமே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது வந்து, அதாவது பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் வந்து ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் போயிட்டு, இப்போ வந்து இந்த கேண்டில் லென்ஸ் மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் மார்க் பண்ணுறீங்க, 4 ஹவர்ஸோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு இது வந்து என்ன நடக்குது, இந்த இது மேலே இது பண்ணிவிட்டு க்ளோஸ் வைக்குதான்னு கரெக்டாக பார்க்கணும். பார்த்துட்டு திரும்ப இந்த இது முடிச்சோன்னே இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்த கேண்டில் உருவாகும். அடுத்த கேண்டில் வந்து உருவாகிறது இது போல் இந்த பாடிக்கிட்டே உருவாகும். இந்த பாடிக்கிட்டே ஓப்பன் ஆகி இது வந்து திரும்ப வந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு இங்கே இருக்க அதாவது ஒரு திரும்ப ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாகும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துட்டு அது வந்து சிஐஎஸ்டி சம்திங் எதை சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். இங்கே வந்து நம்ம என்ட்ரி போட்டுட்டு இந்த மேலே இந்த மேனிப்புலேஷன் கேண்டிலோட டாப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த என்ட்ரி வந்து நம்ம இந்த கேண்டிலோட பாட்டம் இல்லை இது வரைக்கும் ஒரு 60% 70% வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்ட்ரியை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் நார்மல் கான்செப்ட். ஓகேவா, இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அதே போல் 3 கேண்டில் யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராடேனா நார்மலாக வந்து 4 ஹவரில் இதோட இதை மார்க் பண்ணிங்க, ஹை லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் போயிட்டு 15 மினிட்ஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து எங்கே வைக்கிது அப்படின்னு பார்க்கணும். இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து எங்கே வச்சு இந்த அதாவது 15 மினிட்ஸில் என்ன நடக்குது, இது தாண்டி ஓப்பன் பண்ணி மேலே வச்சுட்டு இப்போ கண்டினியூஷன் போகுதா இல்லை வந்து விக் வச்சு திரும்ப ரிஜெக்ஷன் பண்ண ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். திரும்ப 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட பாடி வந்து இந்த கேண்டிலோட மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. இதுதான் வந்து இதோட மெயின் ரூல்ஸு. விக் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், பட் பாடி க்ளோஸ் வந்து கரெக்டாக இதுக்குள்ளேயே வைக்கணும். ஓகேவா, இது வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. திரும்ப என்ன பண்ணணும், 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஃபைன் பண்ணணும். ஓகேவா, இப்போது இதுதான் வந்து 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 5 மினிட்ஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதே கான்செப்ட் தான். சரி, 5 மினிட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் இருக்குது. சரியா, இந்த கேண்டிலோட இதுதான் வந்து இது வரைக்கும். சரியா, இது வந்து இந்த கேண்டில். ஓகேவா, அடுத்து இந்த மேனிப்புலேஷன் ஏரியா வந்து இந்த வீக்கு. சரியா, இந்த ஏரியா. ஸோ இப்போ வந்து இந்த 4 ஹவர்ஸில் இப்படி இருக்கிறது. அடுத்து வந்து 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தான் தெரியும். சரி, 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். கரெக்டாக போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி மேனிப்புலேஷன் ஆகிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி இங்கே மேலே பாடி ஃபுல்லாக க்ளோஸ் வைக்காமல் இதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வைக்க ஆரம்பிக்கும். திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப என்ன பண்ணணும், இந்த கேண்டில் வந்து உருவாகிறது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இங்கே கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு இங்கே இருக்க பாடியில் இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். சரியா, ஸோ இந்த மூவ் வந்து இங்கே பார்க்குறீங்க. இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும், இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். சரியா, இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் பார்க்கணுமா. இப்போ எல்லா கேண்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிஆர்டி வந்து தொடர்ந்து உருவாகிட்டே தான் இருக்கும், ஒரு கேண்டிலும் உருவாகிட்டே தான் இருக்கும். இதை எந்த இடத்துல பார்க்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு சொல்கிறேன், சாட்டில் வந்து காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டோட டே சார்ட்டில் இருக்கிறோம். சரியா, இப்போ வந்து நம்ம சிஆர்டி எப்படி பார்க்கணும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல அந்த சிஆர்டியை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இப்போ வந்து ஒரு 3 கேண்டில் எடுத்துப்போம். சரி, இந்த 3 கேண்டில் எடுத்துப்போம். சரியா, இப்போ வந்து நான் இதோட ஹை லோ வந்து மார்க் பண்ணுறேன். சரியா, இப்போ வந்து இந்த கேண்டில் இன்னைக்கு இந்த கேண்டில் வந்து ட்ரேட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம கேண்டில் ரேஞ்ச் ஃபைன் பண்ண போகிற ஒரு ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரைஸ் சார்ட் வந்து இப்படி இருக்குது. இப்போ வந்து இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து சிஆர்டி வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து நம்மளோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கமுலேஷனு திரும்ப இங்கே மேலே போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப அந்த மேலே இதை அந்த லாஸ்ட் ஹையை உடைக்க முடியாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகி வந்து கீழே வந்துருச்சு.
இந்த கீழே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரீட்ஸ் பண்ண ஏரியாவோட ஜோனை இது பண்ணி கீழே போயிட்டு திரும்ப பாடி வந்து இதுக்கு நேராக க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு. சரியா, இதுக்கு நேராக க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். சரியா, நம்ம வந்து பை என்ட்ரி எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லாஸ்ட் ஹையை வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு, லாஸ்ட் ஹை லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இங்கே இருக்கிற ஒரு ஹையுமே வந்து ப்ரைஸ் வந்து உடச்சி கீழே போயிட்டு பிக்கு மட்டும் வச்சுட்டு பாடி வந்து உள்ளே க்ளோஸ் ஆகி மேலே வருது. ஓகேவா? ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இங்கேருந்து பை ஆகும். அப்படியே இங்கேருந்து பை ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் கூட இங்கே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி போயிட்டு கூட அப்படி மேலே போகும் நம்ம எதிர்பார்ப்போம். சரியா, இதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து என்னவோ ஓப்பன் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம சிஆர்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்தபடி பையா க்ளோஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு பை ஆயிடுச்சு, பை ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக பை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம், டேவோட அந்த ஹை லோவையும் மார்க் பண்ணுவோம். சரியா, மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அதுலேருந்து வந்து நம்ம என்ட்ரி கிடைக்குதா, அதாவது மேலே ஒன்று மேலே ஸ்வீப் பண்ணணும் இல்லை கீழே ஸ்வீப் பண்ணணும். சரியா, இப்போ வந்து இது வந்து நமக்கு பைன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரியா, இதோட ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரியா, இது வந்து இப்போ சிஆர்டி கேண்டில் நம்ம இதை எடுத்துருக்கோம். ஓகே, சிஆர்டி கேண்டில் எடுத்துட்டு அடுத்து ஒன்று மேலே வந்து இதை உடச்சி மேலே போகணும், ஒன்று இந்த இடத்துக்கிட்ட மேனிப்புலேஷன் நடந்துட்டு கீழே வரணும், இல்லை இங்கே வந்துச்சுன்னா இங்கே மேனிப்புலேஷன் நடந்துட்டு இங்கே மேலே போகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹை கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஹையில் ஓப்பன் ஆக போகுது. இது வந்து கண்டினியூஷன் ஆகுதா இல்லை இதுக்குள்ளே ரிஜெக்ட் ஆகி கீழே வருதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரியா, இப்போ நம்ம வந்து 4 ஹவருக்கு போயிடுவோம். 4 ஹவருக்கு போயிட்டு இது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டே கேண்டில் ஒரே ஒரு கேண்டில் மார்க் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து எத்தனை கேண்டில் உருவாயிருக்கு பாருங்க இதுக்குள்ள. சரியா, சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப இதுவாயிருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு, திரும்ப வந்து ப்ரைஸு மேலே வந்துட்டு இருக்கு. சரியா, இப்போ இந்த இடத்துக்கிட்டேருந்து ப்ரைஸு மேலே போதா இல்லை கீழே உடச்சிட்டு வரப்போதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவலுக்கு மேலே வந்து போயிட்டு அந்த இதை விக் வச்சு எடுத்துட்டு பாடி வந்து உள்ளே க்ளோஸ் வைக்கணும். இன்னும் வந்து இதை மேலே வந்து ஹையை உடைக்கல. ஓகேவா? அடுத்த கேண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து தான் பார்க்கணும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஓகே, இப்போ வந்து நம்ம டேல வந்து மார்க் பண்ணினபடி அடுத்து வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, அடுத்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத ஃபஸ்ட்டு நம்ம டே சார்ட்லேயே பார்ப்போம். ஒரு இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இது வந்து அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப பாடி வந்து கீழே க்ளோஸ் ஆகிற மாதிரி வருது. சரியா, இப்போ வந்து நம்ம 270 போயிட்டு அதாவது 4 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் இந்த லெவலை உடச்சி மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற மாதிரி வருது. சரியா, நம்ம வந்து எந்த கேண்டிலில் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் அப்படின்றது முக்கியம். இப்போ வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் வந்து பாடி க்ளோஸ் ஆகுறது பிரச்சனை கிடையாது. டே டைம் ஃப்ரேமில் பாடி எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரா டே பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் பார்த்துட்டு 15 மினிட்ஸில் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற 3 டைம் ஃப்ரேம் வந்து எப்போதுமே இதுவாக இருக்கணும். அந்த டைம் ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நார்மலாக வந்து டே சார்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு 1 ஹவரும் என்ட்ரிக்கு வந்து 5 மினிட்ஸும் பார்க்கணும். சப்போஸ் வீக்லி கேண்டிலோட ஹைலோ வந்து கேண்டில் ரேஞ்ச் பார்க்குறீங்க அப்போ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4 ஹவரில் வந்து கன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் வந்து 15 மினிட்ஸில் என்ட்ரியும் எதிர்பார்க்கணும். ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேம்ஸ் வந்து கரெக்டாக அலைன் வச்சுக்கணும். அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு சிக்னலை கொடுக்கும். இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இப்போ வீக்லி எடுத்துகிட்டு அதுக்கு 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் கிரியேட் ஆகும், நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ எந்த இது எடுக்கிறீங்களோ அது செட் ஆஃப் அதோட கரெக்டான கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேமையும் என்ட்ரி டைம் ஃப்ரேமையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும்.
ஓகேவா? சரி, இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கனால நம்ம டே டைம் ஃப்ரேம்லேயே போயிட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சரியா? இப்போ வந்து நமக்கு இந்த பாடி வந்து ஃபுல்லாகவே உள்ளே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம கீழே போகுதுன்னு அர்த்தம். இல்லை இது அப்படியே கண்டினியூவாக மேலே போகுது, இந்த இதை க்ளோஸ் வச்சுட்டு வந்து மேலேயே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கடையில் இந்த உருவாயிடுச்சு அப்படின்னா இது வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கரெக்டான இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டான என்ட்ரி வந்து கரெக்டாக இது பண்ணி நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தபடி கீழே வந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த என்ட்ரி மிஸ் பண்ணோம். இங்கே என்ன கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு தான் சொன்னேன், நம்ம வந்து கேண்டில் ரேஞ்ச் தெரியும் எப்போதுமே வந்து 3 கேண்டில்னா 3 கேண்டிலை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த அக்குமுலேஷன் கேண்டில் வந்து மேபி 2 கேண்டிலாகவும் இருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் நடந்து பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப மேலே வந்திருக்கு. ஸோ இந்த 2 கேண்டிலையும் சேர்த்து தான் வந்து இது ஒரு கேண்டிலாக அக்குமுலேஷனுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு இது பண்ணிட்டு அடுத்தது வந்து மேலே போயிருக்கு. இதை வீக்லியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரியும். சரியா? ஆக்சுவலி வீக்லியில் வந்து அடுத்த கேண்டில் இன்னும் உருவாகலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேண்டிலை சேர்த்து தான் வந்து நம்ம அக்குமுலேஷன் கேண்டில் எடுக்கணும். அதே போல் மேனிபுலேஷனும் வந்து ஒரே கேண்டில் உருவாகணும் அவசியம் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் உருவாகணும் அவசியம் கிடையாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வெறும் இப்போ வந்து ஒரே கேண்டில் உருவாகும், அக்குமுலேஷன்னா ஒரு கேண்டில் தான் இருக்கும், அந்த கேண்டிலுக்கு மேலே மேனிபுலேஷன் நடக்கும், அதுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேண்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லா டைமும் அது மாதிரி நடக்காது. இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த 2 கேண்டில், இந்த கேண்டிலும் இந்த ஒரு ரெட் கேண்டிலும் இந்த கிரீன் கேண்டிலும் சேர்ந்தது தான் வந்து ஒரு அக்குமுலேஷன் கேண்டில். ஸோ இதைப்படி இந்த கரெக்டாக இது மேனிபுலேஷன் கொடுத்துட்டு திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக வந்துருச்சு. சரியா? இதில் இன்னொரு விஷயமும் மெயினாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம், அந்த இதை வந்து எந்த இடத்துக்கிட்ட அந்த ரேஞ்ச் அந்த கேண்டில் ரேஞ்ச் தெரியும், எந்த இடத்துக்கிட்ட எதிர்பார்க்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். சரியா? இப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்திருக்குன்னா, இது அக்குமுலேஷனு, ஓகேவா? இங்கே இருந்த அக்குமுலேஷனு, திரும்ப இது ஒரு மேனிபுலேஷனு, திரும்ப இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகணும். சரியா? இப்போ இந்த ரேஞ்ச் வந்து இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். இது வந்து என்னதான் செல்லாக போகிறதா இருந்தாலும் இந்த ஓவரால் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு. நம்ம ஒரு சிஆர்டி பார்க்குறோம், ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், 3 கேண்டில் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு. இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த ஓவரால் இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம இந்த இடத்துல மட்டும் பார்க்குறோம், இங்கே வந்து பை ஆகுதா செல் ஆகுதான்னு பார்க்குறோம். பட் இந்த ஓவரால் இந்த இடம், இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலேருந்து மூவ் வந்து இங்கேருந்து பை ஆக போதா இல்லை செல் ஆக போதா அப்படின்றத தவற விட்டுட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து சிஆர்டி வந்து கரெக்டாகவே பார்த்துருந்தாலும் அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ சிஆர்டியில் நம்ம எடுக்க வேண்டிய இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல எந்த கேண்டில் சிஆர்டி பார்க்குறோமோ அதை விட இம்பார்ட்டன்ட் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரில் இந்த கேண்டில் டைரக்ஷன் வந்து எந்த பக்கம் போகுது, மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். சம்டைம் அதை பார்க்கல அப்படின்னாலும் நம்ம கேண்டில் ரேஞ்ச் தெரியும் என்னதான் கிளியராக இருந்தாலும் அது எந்த இடத்துல உருவாகுது, எந்த இடத்துல நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்றத மிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அதிகமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நான் சொன்னேன் வேரியஸ் டைப் ஆஃப் கேண்டில் ரேஞ்ச் தெரியும் வந்து எப்படிலாம் ஓப்பன் ஆகும். இது வந்து வெறும் 2 கேண்டிலாக மட்டுமே ஓப்பன் ஆகும். நார்மலாக நம்ம பார்க்குற 3 கேண்டிலாகவும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷன் வந்து ஒரு கேண்டில், மேனிபுலேஷன் ஒரு கேண்டில், டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இத்தனை கேண்டில்ஸ் வந்து உருவாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஒரு கேண்டில், மேனிபுலேஷன் 2 கேண்டில், டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கேண்டில் இப்படியும் உருவாகும். அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஷார்ப்பாக அக்குமுலேஷனு மேனிபுலேஷனும் அதே முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் அதே கேண்டில் ஒரே ஷார்ப்பாக நேராக வைக்கல வந்துடும். ரொம்ப வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் மூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா கீழே வந்து ஏதாவது லிக்விடிட்டி எடுக்கணும்னா ஒரே டைரக்டாக அடுத்து மேனிபுலேஷன் கேண்டில் தனியாக உருவாகாமல் அதே கேண்டில் கீழே வந்துடும். அதே போல் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த இதோட ஸ்டாப் வச்சு நின்றுட்டு திரும்ப வந்து அடுத்து மேலே கொஞ்சம் ட்ரை பண்ண பார்க்கும். சம்டைம் வந்து இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நார்மல் கேண்டில் ஸ்டார்டப் உருவாக்கிட்டு அதை உடச்சிட்டு இந்த பாடி க்ளோஸ் வந்து ரொம்ப கீழே வச்சிருக்கும், ஃபுல்லாகவே கீழே போயிடும். அதே போல் இப்படி ஒரு டைப் வரும். இது வந்து ஒரு அக்குமுலேஷன் கேண்டில்,
இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுப்புலேஷன் வந்து 2 கேண்டில், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 4 கேண்டில் எடுக்கும். இது பாருங்க மல்டிபிள் கேண்டில்லையும் வந்து சிஆர்டி வரும். இது வந்து இன்சைட் பார் சிஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைப்பு, சரியா? இப்படி பல விதமான டைப்பில் வந்து சிஆர்டி வந்து அதிகமான டைப்ஸில் வரும். ஸோ எப்போதுமே நம்ம வந்து பிளாங்காக வந்து சிஆர்டினா வந்து 3 கேண்டில் தான் இப்படி தான் உருவாகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. அதே போல் அந்த சிஆர்டியை எந்த இடத்துக்கிட்ட பார்க்குறோம், அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ பையாக போகிற இடத்துல வந்து நம்ம வந்து பைக்கான சிஆர்டி பார்க்கணும். செல்லில் இருக்கும்போது செல்லுக்கான சிஆர்டி மேலே வந்து டாப் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம அந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ரைஸ் சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இந்த இடம் வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு அக்குமுலேஷனு மேனுப்புலேஷன் முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கு திரும்ப ப்ரைஸ் மேலே போயிட்டு தான் கீழே வரும். இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து செல்லுக்கான சிஆர்டி பார்க்குறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்போதுமே சிஆர்டி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் திடீர்னு நமக்கு மேலே போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்து இப்படி ஒரு ரேஞ்ச் எடுத்துட்டு அடுத்து இந்த 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 இது போகிறதுக்காக ப்ரைஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செல்லு போட்டு உட்காந்துருந்தோம்னா எப்போ சடனாக வந்து எப்போ மேலே போகும்னு தெரியாது. ஒரே அடியாக மேலே போயிட்டு உடச்சிட்டு நம்ம மேலே போயிட்டு நம்மளை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி விட்டுட்டு மேலே போயிடும். சப்ளஸ் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டிங்கன்னா அதிக ஃபாஸ்ட்டாக வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பாருங்கள் அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாருங்கள் அடுத்த கேண்டில் வந்து எப்படி உருவாகுதுன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. பாருங்கள் அடுத்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து உடச்சிட்டு மேலே போகுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம என்றைக்கும் கவனிக்க தவறக்கூடாது. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சிஆர்டி எடுக்கிறது, அந்த கன்ஃபர்மேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்குமுலேஷன் 3ஐயும் பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் எந்த இடத்துக்கிட்ட அந்த சிஆர்டி பார்க்குறோம், எந்த பக்கம் நம்ம போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பையில் இருக்குது அப்படின்னா நம்ம பைக்கான சிஆர்டி உருவாச்சு கீழே வந்து மேனுப்புலேஷன் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டினியூ தாராளமாக எடுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம செல்லுக்கான சிஆர்டியை வந்து பார்க்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். எல்லா டைம்லேயும் வந்து இது பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகாது. சம்டைம் பாதியோட இது மேலே போயிட்டு நேராக மேலே அப்படியே போயிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகும், நமக்கு அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே ஒன்லி வந்து வெறும் கேண்டிலை மட்டும் பார்க்காம, சிஆர்டி கேண்டில் மட்டும் பார்க்காம அந்த சிஆர்டி கேண்டில் எந்த இடத்துக்கிட்ட உருவாகுது அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் மேனுப்புலேஷன் வந்து முடிச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி வந்து ஒரு கேண்டில் உருவாகுதா, 2 கேண்டில் உருவாகுதா, இல்லை இன்னும் வந்து இந்த இடத்துக்கிட்ட சிஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபேர் வேல்யூ கேப். அதாவது முடிச்சுட்டு இப்போ ஒரு கேண்டில் வருது, இங்கே ஒரு மேனுப்புலேஷன் முடிச்சுட்டு திரும்ப கீழே வரும்போது இந்த இடத்துக்கிட்ட உருவாகக்கூடிய எஃப்இஜியும் எடுத்துட்டு ப்ராப்பரான இது கொடுத்து கீழே போச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி போட்டு இங்கே இந்த இதுக்கு நேராக மேனுப்புலேஷன் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம இந்த இதை வந்து நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷனை, இந்த இல்லைனா அக்சலரேஷன் சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம டேக் ப்ராஃபிட்டுக்கு யூஸ் பண்ணணும். சரியா? இந்த எல்லா கன்ஃபியூஷனையும் வந்து நம்ம கவனிக்கணும். முக்கியமானது ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துக்கிட்ட அந்த சிஆர்டி உருவாகுது, எந்த கீ லெவலில் உருவாகுது, எந்த சைடு மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் பார்க்கணும். அதே போல் இன்னொரு விஷயம், எப்படி வந்து ஒரு கேண்டிலுக்கும் வந்து சிஆர்டி ரேஞ்ச் இருக்கோ, ஒரு கேண்டிலுக்கும் எப்படி சிஆர்டி ரேஞ்ச் இருக்கோ அதே போல் ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே சிஆர்டி ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்டி ரேஞ்சு தான். ஓகேவா? எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ சிஆர்டி ரேஞ்சுனா என்னன்னு பார்த்தோம். நம்ம நார்மலாக வந்து ஒரு 3 கேண்டில் வந்து ஹை க்ளோஸு, அதாவது அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் 3 விஷயம் நடக்கும்னு பார்த்தோம். இப்போ ஒரு கேண்டிலில் வந்து இந்த ஒரு கேண்டிலில் வந்து எப்படி வந்து இந்த அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதோ அதே போல் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் திரும்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இது அக்குமுலேஷன், இது மேனுப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். ஈவன் 1 மினிட்ல கூட போய் பார்த்தீங்கன்னா 1 மினிட்லேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும். அந்த ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் உருவாகும். இந்த 1 மினிட்டோட ஒரு கேண்டில்லையும் வந்து அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் உருவாகும். ஸோ வந்து இந்த ஹோல் இதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்தோம்னா மட்டும்தான் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியும். நம்ம ஸ்ட்ரக்சரை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் கேண்டில் ரேஞ்சை மட்டும் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துட்டு கேண்டில் இருக்கக்கூடிய சிஆர்டியை பார்க்க மாட்டோம்னா நம்ம என்ட்ரி வந்து ரொம்ப லாங்காக போயிடும், எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் போயிடும். சப்போஸ் வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஒரு சிஆர்டி பார்த்து எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துக்கிட்ட ஒரு சிஆர்டி உருவாக்குது உங்களுக்கு. ஓகேவா? இங்கேருந்து மேலே போகணும் எடுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா
பட் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கீழே போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாகவே சிஆர்டி பார்த்து எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் எகைனஸாக இருக்கனால அது எப்போதுமே ஃபெயிலியர் ஆகி கீழே தான் போகும். ஸோ வந்து சிஆர்டி எடுக்கிறது வந்து எதுக்காக, ஒரு கேண்டில் இருக்க சிஆர்டி பார்க்கறது எதுக்காகனா என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்காக. ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சிஆர்டி பார்க்கறது எதுக்காகனா நம்ம எடுத்திருக்க என்ட்ரி நம்ம எக்ஸ்டர்னல் என்ட்ரி கூட சேமாக இருக்கா அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கீழே வரப்போகுது, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து செல்லில் இருக்குது அப்படின்னா நம்ம செல் சைடு உருவாக்குற, அதாவது மேலே செல் சைடு டாப்பில் உருவாக்குற சிஆர்டியை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பை சைடில் உருவாக்குற சிஆர்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். இதுதான் வந்து சிஆர்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுணுக்கம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன நுவான்சஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த மேனிப்புலேஷன் முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து ஏமாற்றி எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த மேனிப்புலேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு 70 to 80% வந்து ப்ராஃபிட் ரேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுங்க, நீங்களே ஓனாக உங்கள் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுங்கள். இது சிம்பிள் கான்செப்ட் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுறது எந்த அளவுக்கு அந்த கேண்டிலோட அந்த இம்பார்ட்டன்ட் அந்த கேண்டில்ஸை செக் பண்ணுறோமோ அதே போல் அந்த கேண்டில் வந்து எந்த இடத்துக்கிட்ட உருவாகுது, அந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியை வந்து மேனிப்புலேஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அதோட என்ட்ரியை ஃபைன் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பரான ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு என்ட்ரியை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.